ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் தனு விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீடாக்ஸ் வாட்டர் ப்ரீ ப்ரிப்பரேஷன் மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த டீடாக்ஸ் வாட்டருக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த விளாகில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, இது வந்து இந்த ஃபேஸில் இருக்க இந்த டல்னஸை வந்து போக்குறதுக்காக ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்துடலாம். நம்ம ரெகுலராக சாதம் வடிக்கிற தண்ணி இருக்கும் இல்லையா, அதை அப்படியே வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பல்ப்பு மாதிரி இருக்கும். இதுல வந்து பீட்ரூட் வந்து நல்லா துருவி ஆட் பண்ணிருக்கேன். அப்படி இல்லைன்னா ஜூஸா கூட நம்ம வடிச்சு அதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா கோகோனட் வந்து ஆட் பண்ணிருக்கேன். கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்மெல்லுக்காக கொஞ்சமா ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான், வேணானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து ஆலுவேரா ஜெல் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஆட் பண்ணல. ஸோ அது வந்து என்கிட்ட அவைலபிளா இல்ல, அதனால ஆட் பண்ணல. நீங்க கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட இருந்துச்சுன்னா. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மோல்டு போட்டு நம்ம எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து நம்ம வந்து ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த டல்னஸ் வந்து இன்ஸ்டன்ட்டா வந்து போற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. இதை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நம்ம நைட்ல வந்து தூங்காம இந்த டார்க் சர்க்கிள் இருக்கும் இல்லையா கண்ணுக்கு கீழே, ஸோ அதுவும் வந்து ரெடியூஸ் ஆகுற மாதிரி எனக்கு வந்து அது ரிசல்ட் கொடுத்துருக்கு. இது எல்லாத்த விட ஃபேஸ் வந்து இன்ஸ்டன்டா நல்ல க்ளோவா காட்டுது. ஸோ இதை வந்து ஃப்ரீஸ் ஆக விட்டுட்டு இந்த டீடாக்ஸ் வாட்டருக்கு வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் லெமன் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக லெமன் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஜூஸ்லாம் நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டு அதே மாதிரி தான் மோல்டில் போட்டுட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி நம்ம டீடாக்ஸ் வாட்டர் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அப்போ கொஞ்சமாக ஒரு கியூப் எடுத்து போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா டீடாக்ஸ் வாட்டருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லெமனோட தோல் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். வெயிலில் அப்படிலாம் நிழல்லே கூட உணர்த்தி அதை வந்து பவுடர் பண்ணி என்னோட ஃபேஸுக்கு அப்புறம் ஹேருக்கெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு மோல்டில் போட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ண வச்சுட்டு இப்போ பீட்ரூட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பீட்ரூட் வந்து நீங்க சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா துருவி போட்டாலும் சரி, ஜூஸா போட்டாலும் சரி, உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி வந்து போட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து நல்ல ஜூஸா அடிச்சு எடுத்து போறேன். இந்த பீட்ரூட் ஜூஸ் அப்படின்னா இந்த பல்ப் எல்லாம் வரும் இல்லையா, அதை வந்து நான் ஸ்டெயின் பண்ணி எடுக்க போறது இல்ல, அப்படியே தான் நான் ஃப்ரீஸ் பண்ணி எடுக்க போறேன். உங்களுக்கு வேணா ஒரு மாதிரி திட்டு திட்டா பட்டா எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து நீங்க ஸ்டெயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திட்டு திட்டா படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி திட்டு திட்டா படாது. கொஞ்சம் கொஞ்சமா அதை அரைப்படுறதுக்காக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பீட்ரூட்லயே நல்ல தண்ணி வந்து விடும். அது பத்தல அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிட வேண்டாம். ஸ்டார்டிங்ல பல்ஸ் மோட்ல விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணும்போது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுங்க. ஸோ அப்பதான் அங்கங்க சின்ன சின்னதா அந்த பீட்ரூட் வந்து நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி நிக்காம அந்த பல்ஸ் மோட்லயே நல்லா அரைப்பட்டுரும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி அரைக்கும் போது இந்த மாதிரி நல்லா மைய அரைஞ்சு வந்துடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த பல்ப் மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் வடி போட்டுட்டீங்கன்னாலும் ஓகே, அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணாலும் ஓகே. நான் வந்து அப்படியே தான் இந்த பல்ப் எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் வந்து இப்போ ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். பீட்ரூட்டோட குவான்டிட்டி வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்பேன். இந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் க்ளோவாக இருக்கணும் அப்படிங்கிறவங்கலாம் இந்த மாதிரி பீட்ரூட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. மார்னிங் டைம் மட்டும் தான் நான் எடுத்துக்கிறேன். வெறும் வயிற்றுல குடிக்கிறேன். ஸோ அதோட ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குது, நல்ல க்ளோவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து டே ஃபுல்லாக கூட குடிக்கலாம். அது வந்து எனக்கு வந்து செட் ஆகல. ஸோ நான் மார்னிங் மட்டும் எடுத்துக்கிறேன். இஞ்சி லெமன் எல்லாமே ஒரு ட்ரே தான் எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டியில் 3 ட்ரே எடுத்திருக்கேன். ஒரு நாளைக்கு 2-3 கியூப் போல் நான் எடுத்துப்பேன். பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரீஸ் பண்ண வச்சுட்டு இஞ்சி வந்து ரெடி பண்ணிடலாம். இஞ்சி வந்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டிஸாக கட் பண்ணி இந்த தோலெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டிஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம நல்லா ஜூஸ் பதத்துக்கு எடுத்துக்கலாம். இதையுமே ஸ்டார்டிங்கில் பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்லேயே தண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து அங்கங்கே நிற்கும், இஞ்சி வந்து அரைப்படாது. இதுலையுமே தண்ணி நிறைய ஆட் பண்ணிட வேண்டாம். அந்த இஞ்சியோட அந்த சுருன்னு இருக்கும் இல்லையா, அந்த காரம் அது வந்து போயிடும். அதனால தான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டா போதும். இந்த மாதிரி மைய அரைச்சி இதையுமே நல்லா ஸ்டெயின் பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். பீட்ரூட் அப்படியே தானே போடுறோம், இதையும் அப்படியே போடலாமா அப்படின்னா இது ரொம்ப ஒரு மாதிரி திகட்டிடும். அதனால தான் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த இஞ்சியோட ஜூஸ் வந்து நான் எந்த அளவுக்கு எடுத்துப்பேன் அப்படின்னா, இப்போ லெமன் ஒரு கியூப் எடுத்தேன் அப்படின்னா பீட்ரூட் வந்து ஒரு 2-3 கியூப் எடுத்துப்பேன். இஞ்சியோட கியூப் வந்து நான் பாதியாக கட் பண்ணிடுவேன். ஒரு 1/2 கியூப் இருந்தாலே போதும். அவ்வளோதான், இந்த ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ட்ரேல அது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃப்ரீஸ் பண்ண விட்டுடலாம். இது வந்து பேசிக்காக வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு டீடாக்ஸ் வாட்டருக்கு வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணுறது. இதுலேயே வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. புதினா ஆட் பண்ணிக்கலாம், குக்கும்பர் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு பழம் இருக்கும் இல்லையா அதை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இந்த சிட்ரஸ் வகையில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய ஆட் பண்ணுவாங்க.
நம்ம எல்லாரோட வீட்லயுமே எல்லா பொருளுமே கிடைக்கும் அப்படிங்கிறது சாத்தியம் இல்ல. அதனால எல்லாரோட வீட்லயும் இருக்கிற மாதிரி இஞ்சி எல்லாரோட வீட்லயும் இருக்கும். பீட்ரூட் ரெகுலரா வாங்குவோம். அடுத்து லெமன். லெமனும் மோஸ்ட்லி எல்லாரோட வீட்லயும் இருக்கும். ஸோ இந்த 3 பொருட்கள் வச்சே நம்ம டீடாக்ஸ் வாட்டருக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். டீடாக்ஸ் வாட்டர் ரெடி பண்ணும்போது இது எல்லாத்துலயும் ஒரு ஒரு கியூப் எடுத்து போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கொஞ்சமா புதினா வந்து கிரஷ் பண்ணி ஆட் பண்ணிட்டு சுடு தண்ணி இல்லைன்னா நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி நீங்க குடிச்சிட்டு வாங்க. இதை வந்து ஃப்ரெஷ்ஷாவே செய்யலாமே, இதை ஏன் வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஸ்டின் இருக்கும். இந்த மாதிரி வேலைக்கு போறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ அவங்களுக்காக தான் நான் இதை வந்து ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். என்னோட ஷார்ட்ஸ் மினி விளாக்லாம் பாக்குறீங்க அப்படின்னா பார்த்துருப்பீங்க. நான் ரெகுலரா இந்த டீடாக்ஸ் வாட்டர் வந்து இதை தான் வந்து இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் செஞ்சு வச்சிருக்கேன் இல்லையா, அதை தான் வந்து நான் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். நான் சுடு தண்ணியில குடிக்கல, நார்மல் வாட்டர்ல தான் குடிச்சிட்டு இருக்கேன். நீங்க சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் ஓகே தான். நம்ம ரெடி பண்ண எல்லாமே அழகா ஃப்ரீஸ் ஆகி வந்துடுச்சு. எல்லாத்தையும் ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரீசர்ல வைக்க போறேன். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிறது எனக்கு ஒரு 2 வீக்ஸ் போல வரும். இஞ்சி அதுக்கப்புறம் லெமன்லாம் வந்து கம்மியா இருக்கே, 2 வீக்ஸ் எப்படி வரும்னு கேட்பீங்க. இது எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால ஒரு 1/2 கியூப் வந்து கட் பண்ணி போட்டாலே போதுமானது. இது காலி ஆயிடுச்சு அப்படின்னா அகைன் நான் ரீஸ்டாக் பண்ணிப்பேன். ஃப்ரெஷ்ஷா எப்படி போடலாம் அப்படிங்கறதையும் நான் ஒரு மினி விளாக்ல வந்து ஷேர் பண்றேன். இதை ரெடி பண்ணிட்டு அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த டீடாக்ஸ் வாட்டர் குடிக்கிறதுக்கு இந்த லெமன் ஒரு கியூப் ஃபுல்லா எடுத்து போட்டுட்டேன். சரியான புளிப்பா இருந்தது. அதனால இந்த லெமனும் இந்த ஜிஞ்சரும் வந்து ஆஃப் தான் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆரஞ்சு குக்கும்பர்லாம் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் போவோம் அப்படின்னா நீங்கள் அந்த வேவே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவின் தனு விளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட பார்க்கலாம். பாய் ஃப்ரம் துளசி.